வணக்கம் நண்பர்களே. அடக்கம் என்னும் வேரிலிருந்துதான் எல்லா நற்பண்புகளும் கிளை பரப்புகின்றன. அடக்கம் கொலுவிருக்கும் இதயத்தில்தான் ஆண்டவன் குடியிருப்பான். முற்றிய கதிர்கள் மட்டுமே தரை நோக்கி தலைதாட்டும். தன்னை விட எதுவும் இல்லை என்று ஆணவம் ஆர்ப்பரிக்கும். தனதென்று எதுவும் இல்லை என்று அடக்கம் எளிமை கொள்ளும். ஆணவம் நெருப்பைப் போல மேல் நோக்கி ஆகாயத்தை அளக்கும். அடக்கம் மலையிலிருந்து கீழிறங்கும் அருவியாய் விழிதாழ்த்தி நிலம் பார்க்கும். அடக்கம் அது பொது நலன் சார்ந்த தேவாலயம். ஆணவம் அது சுயநலத்தால் அழிகின்ற பாழ் மண்டபம். ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும். அடக்கம் தாழ்ந்து பணிந்து வெற்றி பெறும். ஒரு அறிஞன் கிராமத்து வழியாக நடந்து வந்துட்டு இருக்கிறான். அவன் படித்த மேதை என்பதால் தன்னை விட அறிவில் சிறந்தவன் எவனும் இல்லை என்ற ஒரு கர்வம் அவனிடம் இருக்கிறது. தான் கேட்கும் கேள்விகளுக்கு மெத்த படித்தவர்களே மயங்குகிற பொழுது அங்கே ஒரு கிராமத்து இளைஞன் மாடு மேய்ப்பதை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனிடம் சில கேள்விகள் கேட்போம், அவன் பதில் தெரியாமல் முழிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் என்று எண்ணி அந்த இளைஞனை பார்த்து, ஏன்பா உன்னிட்ட 2-3 கேள்வி கேட்குறேன், உனக்கு பதில் சொல்ல தெரியுமான்றார். கேளுங்கய்யா, என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்றான். சரி, அப்படியா? உலகத்திலேயே சிறந்த ஒளி எது தெரியுமா? சூரிய ஒளி தாங்கய்யா உலகத்திலேயே சிறந்தது. அதை விட ஒரு சிறந்த ஒளி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்கிறான். ஓஹோ, சரி, உலகத்திலேயே சிறந்த நீர் எது? இதில் என்னங்கய்யா சந்தேகம்? கங்கை நீர் தான். சிவனுடைய தலையிலிருந்து உற்பத்தியாகி விஷ்ணுவினுடைய பாதம் வழியாக வழிந்தோடி வருகின்ற அந்த நீரில் மூழ்கும் பொழுது ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது கங்கை நீரை விட ஒரு சிறந்த நீர் இருக்க முடியுமாங்கிறான். உலகத்திலேயே சிறந்த மலர் எது என்று கேட்கிறார். தேவ தேவிகளும் வீற்றிருக்கின்ற தாமரை மலரை விட ஒரு சிறந்த மலர் எது இருக்க முடியும்னு சொல்கிறான். அந்த அறிஞனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இவன் ஒரு படிக்காத கிராமத்தான், வெறும் குடம்னு நாம் நினைச்சோம், இவ்வளவு நிறைகுடமாக இருக்கிறானேன்னு சொல்லி தன்னுடைய கழுத்தில் கிடந்த ஒரு முத்து மாலையை கழட்டி அவனுக்கு பரிசாக கொடுக்குறார். அதை அந்த இளைஞன் வாங்க மறுத்துடுறான். ஏன்றார். இல்லைங்கய்யா, இந்த பரிசை வாங்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிற மாதிரி நான் உணரலை. ஏன்னா நான் சொன்ன பதில்கள் எல்லாம் தப்பு மாதிரி எனக்கு தெரியுதுன்றான். உடனே அந்த அறிஞருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது. எப்பா, இந்த 3 கேள்விகளுக்கு இதை விட வேறு பதிலே இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா, ஒளிகளிலேயே சிறந்தது சூரிய ஒளின்னு சொன்னான் இல்லையா? அந்த சூரிய ஒளியை பார்ப்பதற்கு கூட பார்வை என்ற கண்ணொளி தேவைப்படுகிறது இல்லையா? அப்போ அந்த சூரிய ஒளியை விட கண்ணொளி தானே மிக உயர்ந்தது. கங்கை நீர் புனிதமானது தான். ஆனால் அது எல்லா நாட்டுக்கும் எல்லா சமயத்திற்கும் கிடைக்குதா? அப்படியே அது கிடைத்தாலும் தாகத்தோடு இருக்கின்ற ஒருவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு உதவாத அந்த கங்கை நீர் அந்த நேரத்தில் கிடைக்கின்ற ஒரு குவளை சிறிய நீரோடு ஒப்பிடும் பொழுது அந்த குவளை நீர்தானே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறான். தாமரை மலர்கள் எல்லா விதமான சிறப்பையும் பெற்றது தான். ஆனால் அதை நீரிலிருந்து வெளியே எடுத்தால் உடனே வாடிடும். உலகத்திலேயே சிறந்தது பருத்தி மலர் தான் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பருத்தியிலிருந்து வருகின்ற இழைகளில் நெய்யப்படும் ஆடைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களையும் மானத்தை காத்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த வகையிலும் மக்களுக்கு பயன் தராத தாமரை மலரை விட பருத்தி மலர் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறான். அந்த அறிஞன் கர்வம் அடங்கிடுது, தலைதாழ்ந்து நினைக்கிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திறமை ஒளிந்து கிடக்கிறது. நாம் தான் பெரியவன் என்று ஆணவம் வைத்தது தவறு என்று அவன் தலைகவிழ்ந்து போகிறான். இது எதை காட்டுகிறது நமக்கு? பள்ளத்தில் வீழ்ந்து கிடப்பவனுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் ஆணவம் படிவதில்லை. பேரும் புகழும் படிப்பு பதவி பணம் இவைகள் பெருக பெருக நான் என்ற ஆணவம் வானலாக வந்து அமர்ந்து கொள்ளுகிறது. இந்த உலகத்தில் எத்தனை மேதைகள் ஆணவத்தை அழித்துவிட்டு அடக்கத்தின் வாயிலாக இந்த உலகில் உயர்ந்து நின்றார்கள் என்பதை
வரலாற்று தாழ்வாரங்களிலே நடந்து 8 திசைகளில் நாம் பின்னோக்கி பார்த்தால் நம் கண்களுக்கு புலப்படும். சாக்ரட்டிஸ் உலகத்தினுடைய முதல் சிந்தனையாளன், உலகமே போற்றுகின்ற தத்துவ ஞானி. அவன் சொல்லுகிறான், எனக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒன்றே ஒன்றை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். பார்ப்பவர் கண்களுக்கு பரம்பொருளாய் காட்சி தந்த கீதையின் நாயகன் கண்ணன் குருஷேத்திரம் போர் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் போர் முடிந்த பிறகு தன்னுடைய குதிரைகளை சாதாரண தேரோட்டி போல தானே நீராட்டி அதற்கு உணவூட்டினான். பணிவுடைமை என்கின்ற பண்பை இந்த அகிலத்துக்கு கர்த்தர் இயேசுவை போல உணர்த்தியவர் வேறு எவருமே இல்லை. எதிரிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் முன்பு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து கடைசி விருந்து சாப்பிட தயாராகிறார். அப்பொழுது ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து அனைவருடைய கால்களையும் தன்னுடைய பரிசுத்தமான கரங்களால் கழுவிவிட்டு தான் அணிந்திருந்த மேலங்கி மூலமாக அவர்களை அதை துடைத்து விடுகிறார். உடனே, ஆண்டவரே, தேவகுமாரரே, நீங்கள் எங்கள் கால்களை தொடுவதா என்று சீடர்கள் பதறும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆம், என்னை ஆண்டவர் தேவகுமாரன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வது உண்மையானால் என்னைப் போல நீங்களும் மற்றவருடைய கால்களை கழுவி பாவங்களிலிருந்து விடுபடுங்கள் என்று சொல்லுகிறார். அரபு பாலைவனத்தில் அவதரித்த நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார், என்னை அளவுக்கு மீறி புகழாதீர்கள். காய்ந்த ரொட்டியும் பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஏழை தாயினுடைய மகன் நான். அனாதையாக வளர்ந்தவன். நான் எந்த விதமான சாதனைகளுக்கும் சொந்தக்காரன் இல்லை. என்னுடைய வெற்றிகள் அனைத்தும் இறைவன் வழங்கிய அருள். எந்த அற்புதத்தையும் நான் நிகழ்த்திவிடவில்லை. இறைவன் நமக்கு அளித்த ஒரே அற்புதம் நம் திருமறை ஒன்றுதான் என்று அந்த பெருமகனார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அத்தனை பெருமைகளும் புகழும் அளப்பரிய அருளாளனும் நிகரற்ற அன்பு உடையவனுமாகிய ஆண்டவனையே போய் சேரும் என்று சொல்லுகிறார். ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோடு பெருமானை தரிசிக்க திருமலை கிளம்புகிறார். திருமாலுக்கு படுக்கை விரித்த ஆதிசேஷன் போல அந்த மலையின் தோற்றம் இருப்பதாக எண்ணி ஆழ்வார்கள் கால் வைத்து நடக்காத அந்த மலையில் தானும் கால் வைப்பது தகாத செயல் என்று எண்ணி தவழ்ந்தே செல்லுகிறார். மலையின் உச்சிக்கு சென்ற பொழுது அந்த திருமலை நம்பி அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார். வைணவ உலகம் போற்றும் ராமானுஜர் திருமலை நம்பியினுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி, என்னை வரவேற்பதற்கு மிக சிரமப்பட்டு நீங்கள்தான் இங்கு வந்து எழுந்தருள வேண்டுமா? யாரேனும் ஒரு சிறியவரை அனுப்பி வைக்கக்கூடாதா என்று கேட்கிறார். திருமலை நம்பி மெல்ல புன்னகைத்து கொண்டே சொல்லுகிறார், அப்பனே, நானும் தேடி தேடி பார்த்தேன். என்னை விட சிறியவன் எவனுமே எனக்கு தென்படவில்லை. அதனால்தான் இந்த சிறியவனே வர நேர்ந்தது என்று சொல்லுகிறார். மகாத்மா காந்தி எளிமையின் அடக்கத்தின் உருவமாகவே வலம் வந்த ஒரு மாபெரும் மகான். சாவர்கரும் வாவேசு ஐயர் அவர்களும் லண்டனில் இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்த பொழுது அங்கேயே தசரா பண்டிகையை கொண்டாடுவதற்காக முடிவெடுத்தார்கள். அந்த விழாவிற்கு தலைமை தாங்குபவர் மகாத்மா காந்தி அவர்கள். 700 பேர் உணவு அருந்துவதற்காக டாக்டர் கே ராஜனுடைய தலைமையில் 6 சமையல்களோடு அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விழாவில் கலந்து கொள்வதற்காக மகாத்மா காந்தி முன்கூட்டியே வந்து சேருகிறார். அந்த நேரத்தில் அங்கே சாவர்கரும் ஐயரும் இல்லை. ராஜனும் அவரோடு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பணியாட்களும் அதுவரை காந்தியை கண்டதில்லை. காந்தி பார்க்கிறார், சமையல் வேலை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனே அங்கிருக்கின்ற பாத்திரங்களையெல்லாம் கழுவிவிட்டு தொட்டியை சுத்தம் செய்து காய்கறிகளை நறுக்கி கொடுத்து வாளியிலே தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புகிறார். யாரோ ஒரு பொதுநலவாதி உதவி செய்கிறார் என்று எண்ணி
அங்கு இருப்பவர்களெல்லாம் மகாத்மா காந்தியை ஆளுக்கு ஒரு வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். வெளியே சென்றிருந்த ஐயர் வந்து பார்த்து காந்தியின் செயலைக் கண்டு பதறிப்போகிறார். அவர்தான் காந்தி என்பதை தெரிந்து கொண்டு அங்கிருந்த ஊழியர்கள் அத்தனை பேரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டுகிறார்கள். மகாத்மா காந்தி மெல்ல புன்னகைத்துக் கொண்டே சொல்லுகிறார், இந்த வேலை செய்வது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லவா கொடுத்திருக்கிறது. இதிலே மன்னிப்பு என்று சொல்வதற்கு எங்கே வேலை இருக்கிறது? ஆம், நாம் என்றும் தொண்டாற்றுகின்ற ஒரு சேவகனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று பறைசாற்றியவர் மகாத்மா காந்தி. அப்பரை காண்பதற்காக உமையோளிடம் பால் குடித்த ஞானசம்பந்தர் வருகிறார். எங்கே அப்பரடிகள் என்று கேட்கும் பொழுது அவருடைய முத்துச் சிவிகையை மற்ற ஆட்களோடு ஒருவராக தோள் சுமந்து வந்த அப்பர் சொல்லுகிறார், தங்கள் திருப்பாதம் தாங்கி நான் இங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறார். குரல் வந்த திசையை பார்த்த ஞானசம்பந்தர் பதறிப்போய் முத்துச் சிவிகையிலிருந்து இறங்கி ஓடி வந்து, ஐயனே, நீங்கள் செய்கிற காரியமா இது என்று அவர் கால்களிலே விழுகிறார். 80 வயது நிறைந்த திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தர் கால்களில் விழ, இவர் அவர் கால்களில் விழ என்று எந்த விதமான பேதம் பார்க்காமல் அடக்கத்தின் மறுவுருவமாய் இந்த மண்ணிலே வாழ்ந்த எத்தனை மகான்கள் இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எந்த பெருமையும் இல்லாத அற்ப மனிதர்கள் தன்னை அறிவு சுடராக எண்ணி ஆணவத்திலே அமிழ்ந்து கிடக்க, எல்லாம் தெரிந்த பேராற்றல் மிக்க பெரியவர்கள் எதுவுமே தெரியாத சிறியவராய் இந்த மண்ணிலே அடக்கத்தின் உருவமாக இந்த மண்ணில் வலம் வந்து வாழ்க்கையை மற்றவர்களையும் உயர்த்தி காட்டியிருக்கின்ற அற்புதங்கள் எத்தனையோ உண்டு. எனவே ஆணவம் என்பது வேறு, அடக்கம் என்பது வேறு. தன்னுடைய சுயநலத்திற்காக ஒருவன் முன்னால் வளைந்து நெளிந்து கூனி குறுகி வாய்பொத்தி நிற்பது ஆணவம். ஆனால் அடக்கம் என்பது பொது நலன் சார்ந்த அன்பும் அச்சமின்மையும் நிறைந்தவருடைய உள்ளத்திலே உருவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு. எனவே இன்றைய காலகட்டத்தில் காலம் காலமாக சேர்த்து வைத்த பண்பாடு முழுவதும் பள்ளத்திலே வீழ்ந்து கிடந்து சிதறிப்போய் சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்களிடம் பணிவையும் அடக்கத்தையும் சொல்லி அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஒன்றிரண்டு உள்ளங்களிலே சேர்ந்து அவருடைய உள்ளத்திலே அந்த பணிவையும் அடக்கத்தையும் உருவாக்குமேயானால் அதுவே இந்த பதிவினுடைய வெற்றி. உங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைதியான உங்களுடைய பயணமும் மேற்கொள்ள வேண்டுமானால், நான் முன்பே ஒரு முறை சொன்னது போல கவிஞர் வாலி சொல்வார், அடக்கமாகும் வரை அடக்கமாக இருங்கள் என்பார். தோழர்களே, பணிவும் அடக்கமும் ஒரு மனிதன் பண்பற்ற வேண்டிய மாபெரும் பண்பு. நன்றி.